பற்றி பார்க்க போகிறோம். நம்மளோட ஜேஎஸ்கே பேக் டு பேக் எஸ்சிசியை இந்த எஸ்ஐட் வெளியில் ப்ளே பண்ணியிருப்பாங்க. அவையில் ஃபேஸ் பண்ணப்போ ஒரு தோல்வி. ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக ஹோமில் ப்ளே பண்ணியிருப்பாங்க நம்மளோட வேண்டரஸில். அதில் வந்து சூப்பரான பர்ஃபார்மன்ஸ், ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் சொல்லியான நம்மளோட டெவான் கான்வே சரியான ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு. ஸோ அவரோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். கான்வே ரன்ஸ் அடிக்க மாட்டார், கான்வேயோட ஸ்ட்ரைக் ரேட் சரியா இல்லை, இது எல்லா கிரிட்டிசிசமுக்கு கான்வே வந்து பதிலடி கொடுத்துருக்காரு. ஜிஎஸ்கே இன்னும் சில அப்டேட்ஸுமே இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒன் பை ஒன் இந்த வீடியோ பார்க்கலாம். வீடியோ கண்டிப்பாக அடிச்சிருக்கும், வீடியோ லைக் தட்டிட்டு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோ தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்தியா சிங்கிள் T20 சீரிஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் T20 கொல்கட்டாவில் நடந்திருக்கும் அண்ட் இந்தியா கம்ஃபர்டபுளாக வின் பண்ணியிருப்பாங்க. அபிஷேக் சர்மா சரியான பர்ஃபார்மன்ஸ். அண்ட் செகண்ட் T20 நம்மளோட சேப்பாக் ஸ்டேடியமில் நடந்திருக்கும். நான் வந்து மேட்ச்லாம் போலான்னு இருந்தேன், ஏன்னா ருத்து செலக்ட் ஆவார்னு அப்படி ஐ வாஸ் ஷுர் ருத்து வந்து செலக்ட் ஆவார்னு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் வந்து செலக்ட் ஆகலை. ஸோ வந்து ஐ வாஸ் நாட் இன்ட்ரெஸ்டட். பட் சரியான மேட்ச் அதுவுமே, அதாவது செம க்ளோஸ் கான்டெஸ்ட். நம்மளோட திலக் வர்மா ஸ்டார் ஆஃப் த டே. அவர் வந்து அன்னைக்கு ஃபுல்லாகவே சோஷியல் மீடியாவில் ரூல் பண்ணிட்டு இருந்தார். ஸோ சூப்பரான பர்ஃபார்மன்ஸ். லிட்டரலி என்னோட அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா திலக் வர்மாக்கு ஃபேனே ஆகிட்டாரு. அவர் ஆக்சுவலி ஹர்திக் பாண்டியா அவுட் ஆனே வந்து ஹோப்ஸே இழந்துட்டாரு. பட் ஐ வாஸ் வெரி இம்ப்ரெஸ் வித் வாஷிஸ் பேட்டிங். அவர் வந்து சில பெக் டாக்லலாம் ஈடுபட்டிருப்பார் நம்ம திலக் வர்மாவோட. அண்ட் அதுக்கப்புறம் திலக் வர்மா ஏதோ அட்வைஸ் பண்ணி அவர் வந்து பவுண்டரிஸ்லாம் ஸ்கோர் பண்ண ஆரம்பிப்பார். கிட்டத்தட்ட த்ரீ பவுண்டரிஸ் அண்ட் 1 6 பார்த்தீங்கன்னா நம்மளோட வாஷி ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. ஸோ அவருமே பார்த்தீங்கன்னா அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த நேரத்தில். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் வந்து நமக்கு நிறைய விக்கெட்ஸ் போயிருந்தது. ஸோ அந்த திலக் வர்மா அண்ட் வாஷியோட அந்த பார்ட்னர்ஷிப் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. அண்ட் தென் ரவி பிஷ்ணோய் வந்து பேடெல்லாம் கழட்டி அம்பையர் கிட்ட தூக்கி போட்டு ஒரு பவுண்டரிலாம் வேற ஸ்கோர் பண்ணுவார். அது ஃபர்ஸ்ட் பவுண்டரி வந்து க்ளீனாக அடிப்பார். செகண்ட் பவுண்டரி ஒரு ரேஷ் ஷாட் தான், வெளில ஸ்டெப் டவுன் பண்ணி அது எட்ஜ் பட்டு மேலே எங்கேயோ போயிடும். அண்ட் நல்ல வேலை அது வந்து ஃபீல்டர் கையில் போல. ஸோ இன்னுமே ப்ரெஷராக இருக்கும், ஏன்னா 8 விக்கெட்ஸ் போயிருந்தது இல்லையா. ஸோ வந்து ஒரு விக்கெட் போயிருந்தா கூட கண்டிப்பாக ப்ரெஷர் ஆயிருக்கும். 6 பால் 6 ரன்ஸ் இருந்துச்சு இல்லையா. ஸோ கடைசியில் வந்து நம்மளோட திலக் வர்மா வந்து சூப்பராக வந்து மேட்சை ஃபினிஷ் பண்ணிட்டாரு. அண்ட் எஸ் ஓவராலாக வந்து செமையான ஒரு மேட்ச். நம்ம சேப்பாக் ஃபேன்ஸ்லாம் கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. அதுவும் வந்து நம்ம டிவிகே விஜய் ஃபேன்ஸ்லாம் வேற வந்து பயங்கரமாக வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க போல மேட்ச்ல. ஸோ எஸ் ஓவராலாக இட் வாஸ் அ கிரேட் கேம். அண்ட் செகண்ட் T20 ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பிசிஏ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க நிதிஷ்குமார் ரெட்டி இஸ் ரூல்ட் அவுட் ஃப்ரம் இந்தியா சிங்கிள் T20 சீரிஸ்னு. ஏன்னா அவருக்கு வந்து ஒரு சைட் ஸ்ட்ரெயின் இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு. ப்ராக்டிஸ் செஷன் இங்கே சென்னையில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணப்போ வந்து அவருக்கு அந்த இன்ஜுரி ஏற்பட்டதுனால நம்ம சிவம் டுபே பார்த்தீங்கன்னா இப்போ நிதிஷ்குமார் ரெட்டி வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு ஸ்குவாட்ல. டுபேக்கு கண்டிப்பாக 11லையுமே வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் T20 வந்து நிதிஷ்குமார் ரெட்டி 11ல் இருந்திருப்பாரு. அவர் வந்து பேட்டிங் தான் ஆட முடியல. பட் எஸ் ஹி வாஸ் இந்த 11. ஸோ அதனால வந்து சிவம் டுபேவும் வந்து இந்த தேர்ட் T20 நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் 11ல். ஸோ எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாருன்னு பார்க்கலாம். எஸ்சிசி அவங்களோட ஹோமில் வந்து நம்ம கிட்ட ப்ளே பண்ணப்போ வந்து சூப்பராக ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி அவங்க வந்து சீசனை கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பிச்சிருப்பாங்க. தென் லேட்டராக வந்து தே மேனேஜ் டு வின் சம் மேட்சஸ். அண்ட் இப்போ டேபிள் ஒரு குட் பொசிஷனில் இருக்காங்க. ஸோ அவங்க நல்ல ஒரு கோருமே ரீட்டைன் பண்ணியிருப்பாங்க. இந்த சீசன் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மார்க்ரம் யான்சன் மாதிரி பிளேஸ் ரீட்டைன் பண்ணியிருந்தாங்க. தென் போதாத குறிக்கு இந்த ஆப்ஷனில் ட்ரிஸ்டன் சப்ஸை வேற வாங்கியிருப்பாங்க. ஸோ எஸ் தே ஹேவ் அ வெரி குட் ஸ்குவாட் அண்ட் லைன் அப். அதனால வந்து நம்ம ஜேஎஸ்கேக்கு இந்த மேட்ச் வரை ரொம்ப க்ரூஷியல். ஸோ நம்ம வந்து டேபிள் வேற கொஞ்சம் ஒரு ட்ரிக்கியான சிச்சுவேஷனில் மாட்டிட்டு இருக்கோம். பிளே ஆஃப்ஸ் போவோமா மாட்டோமான்னு. ஸோ இந்த வின் வந்து டெஃபினெட்லி ஜேஎஸ்கேக்கு ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் கிடைக்கும். ஸோ எஸ்சிசி ஃபர்ஸ்ட் பேட்டிங்கில் நம்மளோட ஜாக் ப்ராலி, அதுக்கப்புறம் அபெல், ஹெர்மன் அண்ட் மார்க்ரம் தொடர்ந்து 4 விக்கெட். ஸோ 17 for 4 ஒரு சிச்சுவேஷன். ஸோ த ஆர்டிஸ்ட் வந்து நம்மளோட லூத்தோ சிப்பாம்லா, ஜெரால் கோஜி, ஆண்ட்ரே பர்கர் மாதிரி பிளேயர்ஸ் இல்லாத அந்த குறையை வந்து யார் தீக்க போகிறாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே காத்துட்டு இருந்தோம் சீசனுக்கு முன்னாடி. ஸோ அதை வந்து சிப்பாம்ல வந்து பெர்ஃபெக்டாக வந்து நம்ம ஜேஎஸ்கேக்காக இந்த சீசனை இப்போதைக்கு பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அஃப்கோர்ஸ் நம்மளோட ஹார்டஸ் வில்லியன் அவருமே பார்த்தீங்கன்னா சூப்பரான பர்ஃபார்மன்ஸ். ஸோ அவர் வந்து 4 விக்கெட்ஸ் எடுத்திருப்பாரு. அண்ட் சிப்பாம்ல வந்து 3 விக்கெட்ஸ் எடுத்திருப்பாரு. அண்ட் அதுக்கப்புறம் நம்மளோட மதிஷா பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்ல வந்து எஸ் ஹி டுக் த விக்கெட் ஆஃப் யான்சன். ஸோ யான்சனோட விக்கெட் எடுத்திருப்பாரு. 3 ஓவர்ஸ்ல 26 ரன்ஸ் கன்சிடர் பண்ணியிருப்பாரு. ஒரு விக்கெட் தான் எடுத்திருந்தாரு. ஸோ கிட்டத்தட்ட அந்த MACTக்கு அகேன்ஸ்ட் அவர் லாஸ்ட் கேம் ப்ளே பண்ணியிருப்பாரு. அப்புறம் ஒரு 2 கேம்ஸ் ஐ திங்க் ஹி டிட் நாட் ப்ளே. ஸோ அந்த MACT கேமில் வந்து ஓவரால் சேம் ஃபிகர்ஸ் தான். ஸோ அந்த கேமில் 3 ஓவர்ஸில் 33 or 34 ரன் கன்சிடர் பண்ணியிருப்பாரு. ஒரு விக்கெட் தான் எடுத்திருப்பாரு. அண்ட் இந்த கேம்லேயே கிட்டத்தட்ட அதே தான். ஸோ இப்போ வந்து SCC 118 தான் போஸ்ட் பண்ண முடியுது அவங்களால. ஸோ அவங்களோட ஓப்பனர்ஸ் அவங்களோட டாப் ஆர்டரே வந்து ஃபெயிலியர். ஸோ அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணி இந்த ஸ்கோர் போஸ்ட் பண்ண முடிஞ்சதே வந்து பெருசு தான். அண்ட் ஜேஎஸ்கே பேட்டிங் வரப்போ எஸ் கண்டிப்பாக போனஸ் பாயிண்ட் எடுக்கணும் அப்படிங்கிற அந்த மோட்டிவோட தான் அவங்க இறங்கியிருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அந்த போனஸ் பாயிண்ட்டுமே எடுத்துட்டாங்க. கான்வேயோட பிக் நாக் வாஸ் அரௌண்ட் த கார்னர் தான் நான் லாஸ்ட் 2 கேம்ஸ்லேயே ஃபீல் பண்ணேன். ஏன்னா MACT கேம்ல வந்து 35 ரன் சம்திங் ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. அண்ட் இப்போ இந்த கேமில் பார்த்தீங்கன்னா 76 ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. 56 டெலிவரிஸில் 11 பவுண்டரிஸ் 3 சிக்ஸஸ். ஸ்ட்ரைக் ரேட் வரும் 135. கண்டிப்பாக ஸ்ட்ரைக் ரேட் கான்வே வில் இம்ப்ரூவ். அதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. இனிஷியல் ஃபியூ ஹவர்ஸில் கான்வே ஹேட் சம் ட்ரபிள். தென் லேட்டர் அவரால் அந்த கியர்ஸை ஷிஃப்ட் பண்ண முடியுது. லாஸ்ட் ஃபியூ கேம்ஸில் அதுதான் கான்வேயால் பண்ண முடியல. ஸோ அதனால கிட்டத்தட்ட ரன் த பால் இன்னிங்ஸ் தான் வந்து லாஸ்ட் ஃபியூ கேம்ஸ் அவர் வந்து ப்ளே பண்ணிட்டு இருந்தாரு. அண்ட் இப்போதைக்கு ஜேஎஸ்கேக்காக ஹையஸ்ட் ரன் ஸ்கோரருமே வந்து கான்வே தான். ஸோ அவரோட வேர்ஸ்ட் ஃபார்ம்லேயும் வந்து கான்வே வந்து பெஸ்ட்டாக இருக்காருன்னா ஜஸ்ட் இமேஜின்.
இமேஜின் கான்வே இன்னொரு ரெக்கார்டுமே இந்த மேட்ச் மூலமா செட் பண்ணியிருக்காரு. ஸோ த செகண்ட் பிளேயர் டு அச்சீவ் 350s ஃபார் ஆல் சூப்பர் கிங்ஸ் ஃப்ரான்ச்சைசிஸ் வந்து நம்ம ஃபேஃப் வந்து இருக்காரு. அண்ட் இப்போ கான்வேயுமே அந்த லிஸ்ட்டில் ஆட் ஆகிறாரு. ஸோ ஜேஎஸ்கேக்காக இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த மேட்ச்சில் வந்து 50 போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் சிஎஸ்கே அண்ட் டிஎஸ்கேக்காக அவர் ஆல்ரெடி வந்து 50 ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ இஸ் செகண்ட் பிளேயர் நினைக்கிறேன். மேபி வேற யாராவது பிளேயர் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ ஃபேஃப் அண்ட் கான்வே தான் நினைக்கிறேன். கான்வே வந்து சிஎஸ்கே லெகசி வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்காரு. அண்ட் கண்டிப்பாக வந்து ஐபிஎல் அண்ட் எம்எல்சிலையுமே வந்து கான்வே வந்து ப்ளே பண்ண போறாரு இல்லையா. ஸோ அதில் வந்து கான்வே என்னென்ன ரெக்கார்ட்ஸ்லாம் செட் பண்ண போறாரு, எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாரு நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். பட் எஸ் ருத்து அண்ட் கான்வே ரெண்டு பேருமே பேக் டு ஃபார்ம். ருத்து வந்து நம்ம ஆல்ரெடி போன வீடியோவில் வந்து அவரை வந்து பேசியிருந்தோம் இல்லையா. ஸோ அவருமே வந்து ரஞ்சி ட்ராஃபியில் சூப்பரான ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு. அண்ட் இப்போ கான்வேயுமே இந்த SA20 கேமில் வந்து சூப்பரான ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக சிஎஸ்கே மேட்ச் எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் செம்ம ஹாப்பியாக இருக்கேன். அண்ட் கண்டிப்பாக உங்களோட ஹாப்பினஸ் வந்து கமெண்ட்ஸ் மூலிமா தெரிவிங்க. அண்ட் ஃபைனலி நம்ம சிஎஸ்கே மேட்ச் எல்லாருக்குமே ஒரு செம ஹாப்பி நியூஸ். BBL 2024-2025 முடிவடைஞ்சிருக்கு. அண்ட் நம்ம ஹோபார்ட் ஹரிக்கேன்ஸ் தான் சாம்பியன்ஸ் ஆகியிருக்காங்க. ஸோ நேத்தன் எல்லிஸ் அஸ் எ கேப்டனாக பார்த்தீங்கன்னா இப்போ BBL 2024 வந்து வின் பண்ணியிருக்காரு. ஸோ செம பாசிட்டிவ் நியூஸ் சிஎஸ்கேக்கு இது. ஸோ நம்ம வந்து 2025 IPL ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு சிஎஸ்கே வந்து ஒரு லீக் வந்து வின் பண்ணிட்டு நம்ம சிஎஸ்கே வந்து ஜாயின் பண்ண போறாரு. ஸோ அது வந்து சிஎஸ்கேக்கு ஒரு லக்கி சாமா கூட கண்டிப்பாக இருக்கலாம் இவர். ஸோ தொடர்ந்து பேக் டு பேக்காக 2 சாம்பியன்ஷிப்ஸ் வின் பண்ணால் செமையாக இருக்கும். அண்ட் நேத்தன் எல்லிஸ் அஸ் அ பவுலராக வந்து இந்த சீசனில் சூப்பரான பர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்துருந்தாலும் ஆஸ் அ பேட்டராக நம்ம பார்த்தோம்னா நம்ம எல்லாருக்குமே அது வந்து பயங்கரமான ஒரு ஷாக்காக இருந்துச்சு. நேத்தன் எல்லிஸால் இவ்வளோ சூப்பராக வந்து ஹீ கேன் பிளேவா ஆஸ் அ பேட்டரா அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு ஆச்சரியம் ஏற்படுச்சு. ஸோ கண்டிப்பாக சிஎஸ்கேக்காக அவர் வந்து IPL 2025 ப்ளே பண்ணுறப்போ வி கேன் எக்ஸ்பெக்ட் மெனி கேமியோஸ் அண்ட் வி கேன் எக்ஸ்பெக்ட் மெனி ஃபயர் ஒர்க்ஸ் ஃப்ரம் நேத்தன் எல்லிஸ். அதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. ஸோ அதுதான் ஒன்லி டேக் அவே நான் சொல்லுவேன் இந்த BBL மூலிமா நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு. ஸோ கண்டிப்பாக நேத்தன் எல்லிஸ் ஒரு செம கான்ஃபிடன்ஸோட தான் IPL 2025 வர போறாரு. அண்ட் இந்த ஃபைனல்ஸ்மே பார்த்தோம்னா 3 விக்கெட்ஸ் வந்து வீழ்த்திருப்பாரு. அண்ட் இதில் ஒரு செமையான ஒரு விஷயம் என்னன்னா அவர் பால் பண்ண அந்த 4 ஓவர்ஸில் வந்து ஒரு பவுண்டரி கூட வந்து கன்சீட் பண்ணல. ஸோ இப்போதைய மாடர்ன் டே T20 கிரிக்கெட்டில் வந்து லிட்ரலி ஓவருக்கு வந்து ஒரு 3 பவுண்டரி போனாலும் ஆச்சரியம் இல்லை. இவர் லிட்ரலி 4 ஓவர்ஸ் பால் பண்ணியுமே ஒரு பவுண்டரி கூட கன்சீட் பண்ணல. ஸோ வந்து சிஎஸ்கேக்காக வந்து அதுவும் சேப்பாக்கில் வந்து வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ண போறாரு. அண்ட் எப்படி வந்து நேத்தன் எல்லிஸ் வந்து ஃபிட் இன் பண்ண போறாங்க 11ன்னு நம்ம நிறைய வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பட் தெரியாதவங்களுக்கு நம்ம திரும்பியுமே சொல்லலாம். ஸோ நேத்தன் எல்லிஸை வந்து ஒன்லி வே யூ கேன் ஃபிட் இன் இஸ் நீங்கள் வந்து ஓவர்டனையோ இல்லைனா சாம் கரன் மாதிரி பிளேயர்ஸ் இருக்காங்க பாருங்க. இவங்க 2 பேரில் ஒருத்தர் தான் வி கேன் ஷிஃப்ட். மற்றபடி யூ கான் சேஞ்ச் கான்வே ஆர் நூர் அகமதை வந்து நீங்கள் பெருசாக சேஞ்ச் பண்ண முடியாது. 2 பேருமே வந்து சர்டினிட்டி. ஸோ இங்கே இந்த ஜேமி ஓவர்டன் ஆர் நம்ம இவங்க சாம் கரனுக்கு பதிலாக மேபி நீங்கள் நேத்தன் எல்லிஸை கொண்டு வரலாம். அண்ட் நேத்தன் எல்லிஸ் ஆஸ் அ பேட்டராக நம்ம பார்த்துருந்தோம் அவர் BBL எவ்வளோ சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக ஆஸ் அ ஆல்ரவுண்டர் ஆஸ் அ பவுலிங் ஆர்டராக வந்து நேத்தன் எல்லிஸ் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுவார் சிஎஸ்கேக்காக. அதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. நீங்கள் நினைக்கிறீங்க நேத்தன் எல்லிஸை சிஎஸ்கேல வந்து அதிகமான மேட்சஸ் ப்ளே பண்ணணுமா, நேத்தன் எல்லிஸ் தான் ஸ்டார்ட் பண்ணணுமா அஹெட் ஆஃப் ஓவர்டன் ஆர் சாம் கரன்? நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஐ வில் நெக்ஸ்ட் வீடியோ. பீஷியஸ்.